அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா. மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மன் யஹ்லில் ஃபலா ஹாதிய லஹு. வ அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு வஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. இன்று நாம் ஜக்காத்தின் வரலாறு, இஸ்லாம் வருவதற்கு முன்பு ஜக்காத் எப்படி எந்த நிலையில் இருந்தது என்று சொல்லி பார்க்க போகிறோம். ஜக்காத்தின் வரலாறும் தொழுகையின் வரலாறும் ஒன்றாகவே இருப்போம். தொழுகையைப் போலவே ஜக்காத்தின் செயல்களும் முந்தைய தீர்க்கதரிசிகளின் சட்டத்தில் எப்போதும் இருந்து வந்துள்ளன என்பது குரானிலிருந்து தெளிவாகிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மார்க்கத்தை பின்பற்றுபவர்கள் அனைவரும் ஜக்காத் என்ற கருத்தை முழுமையாக அறிந்திருந்தனர். இந்த காரணத்திற்காகவே சூரா அல் மாரிஜ் அத்தியாயம் 70 வசனம் 25 ஜக்காத்தை எப்படி குறிப்பிடுகிறார்கள் என்று சொன்னால், ஒரு குறிப்பிட்ட உரிமை என்று விவரிக்கிறார்கள். அதாவது ஜக்காத் மற்றும் தர்மம் முன்பே இருந்த ஒரு சுன்னாவாக இருந்ததால் மட்டுமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வழிபாட்டை தேவையான ஒரு சில சீர்திருத்தங்களை செய்து இதை நம்மிடமும் செய்ய சொல்லி ஏவினார்கள். அதாவது முந்தைய தீர்க்கதரிசிகளின் மீது ஜக்காத் எவ்வாறு விதிக்கப்பட்டது என்பது குரானில் பல வசனங்கள் எடுத்துக்காட்டாக உள்ளது. இதனை இப்போ நாம் பார்க்க போகிறோம். நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் ஜக்காத்தை பற்றி குரானின் அல்லாஹ் கூறுகிறான், இஸ்மாயிலின் கதையை வேதத்தில் கூறுங்கள். அவர்தான் வாக்குறுதி அளித்ததை முற்றிலும் உண்மையாளராகவும் ஒரு தூதராகவும் தீர்க்கதரிசியாகவும் இருந்தார். அவர் தனது சமூகத்தினருக்கு தொழுகையையும் ஜக்காத்தையும் கட்டளையிட்டார். மேலும் அவர் தனது இறைவனிடம் மிகவும் விரும்பத்தக்கவராக இருந்தார் என்று சூரா மரியம் அத்தியாயம் 19 வசனம் 54 55 வரைக்கும் அல்லாஹ் கூறுகிறான். அதாவது இஸ்மாயிலின் கதையை இந்த வேதத்தில் கூறுகிறார்கள். அதாவது எவ்வாறென்று சொன்னால், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு உண்மையான ஒரு தூதராகவும் இருந்திருக்காரு, அது மட்டும் இல்லாமல் ஒரு தீர்க்கதரிசியாகவும் இருந்திருக்காரு. அவர் தன்னுடைய சமூகத்தினருக்கு ஜக்காத்தையும் ஏவி இருக்கிறாரு, தொழுகையும் கட்டளையிட்டிருக்காரு அப்படின்னு அல்லாஹ் சூரா மரியம் அப்படிங்கிற ஒரு சூறால சொல்கிறான். அடுத்ததாக யூதர்களின் ஜக்காத்தை பற்றியும் அல்லாஹ் குறிப்பிடுகிறான். சூரா அல் பக்கரா அத்தியாயம் 2 வசனம் 83 அல்லாஹ் கூறுகிறான், நாம் இஸ்ராயலின் சந்ததியினரிடம் அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் வணங்காதீர்கள். பெற்றோரிடமும் உறவினர்களிடமும் அனாதைகளிடமும் ஏழைகளிடமும் நல்லுறவு கொள்ளுங்கள். மனிதர்களிடம் கனிவாக பேசுங்கள். தொழுகையை நிலைநாட்டுங்கள், ஜக்காத்தை கொடுங்கள் என்று உடன்படிக்கை செய்தது நினைவில் கொள்ளுங்கள். அதாவது இந்த ஆயத்தில் அல்லாஹ் யூதர்களிடம் அவன் எச்சரிக்கை செய்கிறான். அதாவது இந்த யூதருடைய சந்ததியினர் யாருன்னா இஸ்ராயலுடைய சந்ததியினர்கள் தான் யூதர்கள். ஸோ அப்படி இருக்கிறப்போ அல்லாஹ் அந்த இஸ்ராயலுடைய சமூகத்தினர் ஆன அந்த யூதர்களை என்ன சொல்கிறான்னா, அல்லாஹ் தவிர வேறு யாரையும் நீங்கள் வணங்காதீங்க. உங்களுடைய பெற்றோராக இருக்கட்டும், உங்களுடைய உறவினர்களாக இருக்கட்டும், உங்களுடைய அனாதையாக இருக்கட்டும், இல்லை ஏழைகளாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் உங்களுடைய சக தோழர்கள் மாதிரி என்ன பண்ணுங்க, நல்லுறவு கொள்ளுங்க அப்படின்னு சொல்கிறா. மனிதர்களிடம் கனிவாக முறையில் பேசுங்க. அது மட்டும் இல்லாமல் முக்கியமான 2 விஷயங்களை பற்றியும் அல்லாஹ் அவங்களுக்கு எச்சரிக்கை செய்கிறான். அதாவது தொழுகையை நிலைநாட்டுங்கள், ஜக்காத்தை கொடுங்கள் என்று உடன்படிக்கை செய்ததை நினைவு கொள்ளுங்கள். நான் உங்களுக்கு முன்பாகவே உடன்படிக்கை செய்துள்ளேன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் இந்த இடத்துல சுட்டி காட்டுகிறான். அதையும் மீறி அந்த இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சமூகத்தினர், அந்த யூதர்களானவர்கள் எதனை பின்பற்றுகிறார்கள்? அந்த உருவ வழிபாடுகளை பின்பற்றுகிறார்கள் என்பதை நாம் இந்த ஆயத்தின் மூலமாக அறிகிறோம். அல்லாஹ் எப்போதும் தொழுகையையும் ஜக்காத்தையும் நிலைநாட்டுங்கள், அதாவது ஜக்காத்தையும் தொழுகையையும் நிலைநாட்டுங்கள் அப்படின்னு தான் அல்லாஹ் எல்லா சமூகத்தினருக்கும் ஒரு கட்டாய கடமையாக தான் அல்லாஹ் ஆக்கியுள்ளான்.
அது மட்டும் இல்லாமல் அடுத்தபடியாக நபி இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் மற்றும் நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் ஆகியோரின் சந்ததியினருக்கு அல்லாஹ் ஜக்காத்தை பற்றி என்ன சொல்லியிருக்கான்னா, சூரா அல் அம்பியா அத்தியாயம் 21 வசனம் 73 அல்லாஹ் அழகிய முறையில் கூறுறான், மேலும் நல்ல செயல்களை செய்யவும் தொழுகையில் சிரத்தையுடன் ஈடுபடவும் ஜக்காத் கொடுக்கவும் அவர்களுக்கு நாம் வஹியை அனுப்பினோம். இதில் அல்லாஹ் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாமுக்கும் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் இவங்க 2 பேரோட சந்ததியினருக்கும் என்ன சொல்கிறாங்கன்னா, நல்ல செயல்களை செய்யுங்க, தொழுகையை எப்போதுமே சிரத்தையோடு ஈடுபடுங்க அப்படின்னு சொல்கிறான். அது மட்டும் இல்லாமல் ஜக்காத்தை கொடுங்க. தொழுகையை எந்த அளவுக்கு நீங்கள் ஈடுபடுறீங்களோ அதே மாதிரி நீங்கள் ஜக்காத்தையும் எல்லாருக்கும் சேர்த்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு வஹியாகவே உங்களுக்கு நான் இறக்குகிறேன் அப்படின்னு அல்லாஹ் இந்த வசனத்தில் சொல்கிறான். அடுத்தபடியாக எந்த நபி அப்படின்னா ஈசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு அல்லாஹ் ஜக்காத்தை பற்றி எவ்வாறு கூறியிருக்கிறேன் என்று கூறியிருக்கிறான்னா, சூரா மரியம் 19வது அத்தியாயம் வசனம் 31 31 வரைக்கும் என்ன சொல்கிறான்னா, அவர் கூறினார், அதாவது இந்த ஆயத்து எந்த நிலையில் அல்லாஹ் வந்துட்டு இறக்கியிருக்கான்னா, அந்த ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள மக்கள் வந்துட்டு நீங்கள் அவங்க செஞ்ச அற்புதங்களையெல்லாம் பார்த்து நீங்கள் தான் கடவுள்னு இந்த மக்கள்லாம் நம்புகிற நேரத்தில் அல்லாஹ் இந்த வசனத்தை இறக்கியிருக்கிறான். அதாவது நிச்சயமாக நான் அல்லாஹ்வின் அடிமை, அவன் எனக்கு வேதத்தை கொடுத்து என்னை நபியாக நியமித்தான், நான் எங்கிருந்தாலும் என்னை பாக்கியவனாக்கினான், நான் உயிருடன் இருக்கும் வரை எனக்கு தொழுகையையும் ஜக்காத்தையும் கட்டளையிட்டான். எவ்வளோ அழகிய முறையில் அந்த மக்கள்கிட்ட எடுத்துரைக்கிறாங்கன்னு பாருங்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க நிச்சயமாக நான் அவங்க யாரா அல்லாஹ்வுடைய அடிமை அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் வேதத்தை கொடுத்து நபியாகவும் ஆக்கியிருக்கிறான்னு சொல்கிறாங்க. நான் எங்கிருந்தாலும் என்னை பாக்கியவன் ஆக்கினான் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க உயிருடன் இருக்கும் வரைக்கும் என்ன சொல்லியிருக்கான அல்லாஹ் தொழுகையையும் ஜக்காத்தையும் நிலைநாட்டுக்கு சொல்லி அல்லாஹ் அவங்களுக்கு கட்டளையிட்டபடி அந்த மக்களுக்கு எடுத்துரைக்கிறாங்க அப்படின்னு சூரா மரியம்ல வருது. இது வரைக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்பிருந்த காலத்தில், அதாவது அவங்களுக்கு முன்னாடி இருந்த நபிமார்களுக்கு அல்லாஹ் எந்த அளவுக்கு தொழுகையை பற்றியும் ஜக்காத்தை பற்றியும் நிலைநிறுத்திருக்கிறான் அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் ஒரு சமூகத்துலையும் பாருங்கள், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சமூகத்தில் ஒரு குறிப்பிட்ட ஒரு உரிமையாகவே அல்லாஹ் வந்துட்டு குறிப்பிட்டிருக்கான். அது மட்டும் இல்லாமல் நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய காலத்தில் என்னது சொல்லியிருக்கான், தொழுகையையும் ஜக்காத்தையும் கட்டளையிட்டிருக்கிறோம் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். யூதர்களுடைய யூதர்களிடத்தில் அல்லாஹ் வந்துட்டு எச்சரிக்கிறான். அவங்க யூதர்களாக இருந்தாலும் வழிகேடர்களாக இருந்தாலும் அல்லாஹ் அவங்களே என்ன பண்ணியிருக்கான், எச்சரிச்சிருக்கான். என்ன சொல்கிறான், நீங்கள் தொழுகையை நிலைநாட்டுங்கள், ஜக்காத்தை கொடுங்கள் அப்படின்னு அல்லாஹ் வந்துட்டு சொல்கிறான். அல்லாஹ் வந்துட்டு தொழுகை எந்த அளவுக்கு நிலைநாட்டுறீங்கன்னு சொல்கிறானோ அதே அளவுக்கு நீங்கள் ஜக்காத்தையும் கொடுங்கன்னு சொல்கிறான். அப்போது அந்த தொழுகைக்கு அடுத்த நிலையில் அல்லாஹ் வந்துட்டு ஜக்காத்தை வச்சுருக்கான் அப்படிங்கிறத நம்ம வந்துட்டு எந்த நிலையிலையும் புரிந்து கொள்ளபடியாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் அல்லாஹ் நமக்கு இந்த ரம்ஜான் மாதத்தில் அதிகமான ஜக்காத்தையும் அதிகமான அமல்களையும் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தரட்டும். அது மட்டும் இல்லாமல் நான் கூறிய இந்த ஹதீஸிலே ஏதேனும் தவறுகள் இருந்தால் அல்லாஹ் அதை மன்னித்து கொள்ளட்டும். நான் கூறிய இந்த உரையை கொண்டு இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் அல்லாஹ் ஜக்காத்தை கொடுக்கும்படியும் அதன்படி நாம் வாழக்கூடிய பாக்கியத்தையும் குரானை ஓதி அதன்படி வாழக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தந்தருள் புரிவானாக. ஆஹிர் தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.